எனக்கு பக்கத்து வீட்டில் பிரியாணி வாசம் சூப்பராக இருக்கு. உனக்கு இப்ப பிரியாணி வேணும் அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. சாதம் வடிச்சு எங்க அம்மா வந்து எனக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க கீரை. இவங்க வந்து பிரியாணி கேக்குறாங்க, செஞ்சு கொடுத்துருவோமா? அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு ஸ்டைலில் வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். 250 கிராம் மட்டன். ஸோ அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தயிர். தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக தான். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதுவும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 7 விசில் வச்சுக்கலாம். 7 விசில் வைக்கிறது மட்டனுக்கு ரொம்ப தேவையானது. சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸோ வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாலாம் ஊற்ற வேண்டாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம தண்ணி வச்சது பார்த்தீங்களா? ஸோ நார்மலாக அதுவே தண்ணி கொஞ்சம் கொடுக்கும். அப்படி இதாகிடும், சுருங்கி போயிடும். ஸோ நமக்கு இப்படி இருக்கும். ஸோ நம்ம இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வந்து குக்கர் சூடாயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நான் செய்யறது எல்லாமே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து அது மெஷர் பண்ணி நீங்கள் எத்தனை பேருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ நான் சின்ன கரண்டியில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 இலை, பட்டை, லவங்கம் இது 3த்தையும் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டோம்ங்களா. ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம வந்து இதை இட்டு போட்டுக்கோங்க. இப்படி 2 ஆக்கி போட்டுக்கோங்க, வெடிச்சிரும். ஆனியன், வெங்காயம் மட்டும் கட்டி போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், மணலாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா இப்படி மசிகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா போதும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். மசிஞ்சு வந்தால் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால நான் மூடி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு தயிர் 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே கம்மியாக தான் போடுறேன் நாங்கள். கொத்தமல்லி அண்ட் புதினா 2த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், காரம் மிளகாய் வந்து அதில் போட்டுட்டேன். ஸோ அதனால இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம பிரியாணி மசாலா ஓகே போதும், இந்த அளவுக்கு போதும். மசாலாவுடைய ரா ஸ்மெல் போன உடனே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த கறி எடுத்து வச்சுருக்கோம்ல, கறி மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா மெஷர் பண்ணி சேர்க்கணும் தண்ணி. இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ பாருங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வேணும். ஸோ ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2. ஸோ கரெக்டாக இருக்குது தண்ணி. ஸோ வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இது மட்டும்தான். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கணும். உப்பு, காரம் இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
இதுதான் பார்க்கணும் டேஸ்ட். அண்ட் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ நான் 2 விசில் தான் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அண்ட் அரிசியுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஊறணும். நல்லா ஊறல. ஸோ அதனால நான் 2 விசில் வச்சுக்க போகிறேன். மேபி நீங்கள் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 விசில் வச்சாலே போதும். அண்ட் இதுவுமே நல்லா வெந்து வந்துடும் அந்த 1 விசிலே. ஸோ நான் இப்போ வந்து 2 விசில் வைக்க போகிறேன். ஸோ என்னோட பிரியாணியோடைய அவுட்புட் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறது. நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மூடி போட்டு 2 விசில் வச்சு 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி எப்படியோ ஒரு வழியா மக்குமா கேட்ட பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் அவுட்புட் எப்படி இருக்கும்ட்டு தெரில. பிரியாணி நல்லா இருக்கணும். அண்ட் நான் வந்து சமையல் வந்து நல்லா தான் செய்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசம் கொஞ்சம் நேசம் இதெல்லாத்தையும் கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ சண்டே வந்து இப்படி தான் கேவலமாக இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வைக்கணும், இன்னும் தலை குடிக்கணும். இந்த கேப்பில் நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரியாணி வந்து எனக்கு பிடிக்காதுங்க. ஏன் பிடிக்காது? ஸோ நமக்கு ஸ்மெல் எப்படி இருக்கு? சூப்பராக வெந்து வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்கு. ஸ்மெல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ இது ஓகே, நானே வெஞ்சனால கொவட்டாம இருந்தா சரிதான். சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டுமே. நீங்க நினைச்சிருப்பீங்க எவ்வளோ போடுறீங்க, ஒரு ஆள் சொல்றீங்கன்ட்டு. ரியலி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அவ்வளோதாங்க பிரியாணி, அவ்வளோதான். ஸோ மக்கு பிரியாணியா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சாப்பிட்டுருவாங்க அழகா. ஸோ இனி அவங்கள நீங்க பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த அளவு சாப்பிட்டா குக் ஆகுமான்னு தெரியல. பட் அவ்வளோ பண்ணியிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கு. கண்டிப்பாக சொதைப்பில்னு நினச்சேன். பட் இந்த அளவு சூப்பராக பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ முக்கே. உண்மையா நல்லா இருக்கா? உண்மையாக சூப்பர். நானும் ஒரு வேலை வாங்கி போகிறேன். மட்டன் எந்த அளவு சாப்பிட்டா குக் ஆயிருக்கு. அது இன்னும் நல்லா இருக்கு.